வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியக்காரனா இருந்தா எனக்கு இன்னைக்கு வருமானம் வருமா வராதான்னு கைய பார்த்து சொல்லு. ஆஹா, அற்புதமான ரேகை, அருமையான கை. அப்படியா? வேலை சொல்லு. அற்புதமான ரேகை சார் இது. உட்கார்ந்த இடத்துலயே நீங்க கஷ்டம் இல்லாம சம்பாதிக்க போறீங்க. வருமானம் உங்களை தேடி வரும் சார். ஆமா ஆமா வரும். இப்படி எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருந்தா வராது, ஆட்டோ ஓட்டினா தான் வரும். நீ எல்லாம் ஒரு ஜோசியம், உனக்கு கூட 2 கிளி. வந்துட்டா மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் மரத்தடிக்கு பாதி பேர் பொழப்ப கெடுக்க. ஆட்டோ நிறுத்து. அப்படி என்னயா? பப்பன் பார்க் போஸ்ட் ஆபீஸ் போகணும். போ. சரி, இருக்குதே கப்பன் பார்க்கு. புரியாதுன்னு ஏமாத்திய நீ. இது போலீஸ் ஸ்டேஷன். இப்போ கப்பன் பார்க் போறியா இல்ல நீ? இப்பதான் ஜோசியக்காரன் வருமானம் உன்னை தேடி வரும்னா இந்த மாதிரி ஆடி பாடி வந்து நிக்குது. ஏன் வரலட்சுமி வேணான்னு ஏறு ஏறு. கப்பன் பார்க் தானே, கொப்பன் பார்க்க போலாம் வா. நீ பின்னால நான் முன்னால. அங்க போ அங்க போ. அப்பா யோ, என்ன பண்ண போற? மீட்டர் போட போறேன். போடும் போது அலறிய, இறங்கும் போது பாரு போதை தெரிஞ்சுட்டா இல்லையான்னு. மடியா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? யாரையா மடியாங்கற? ஓ, ரோட்ல போறவன சொன்னையா? அப்படிலாம் சொல்லாதயா, அவன் என் பையனா இருக்க போறான். உங்க பாரம்பரியமே அப்படித்தானா? டேய், ஒழுங்கா பார்த்து ஓரமா போடா. யோ, இறங்கியா? கப்பன் பார்க் வந்துச்சு, இறங்கியா? இந்தா 15 ரூபா வச்சுக்கா. இனிமே இப்படி ஃபாஸ்டா ஓட்டாதப்பா. இனிமே ஓட்டல, இப்ப ஓட்டுனதுக்கு 5 ரூபாய் மேல போட்டு கொடு. இது கேட்டியா நியாயம்? இந்தா இதா இருக்கு வச்சுக்கா. சரி, தினமும் 6 மணிக்கு நான் இங்க வருவேன். வந்துரு, நான் கப்பன் பார்க் கூட்டு போய் விட்டுறேன். போ. என்ன சார், நான் சொன்ன மாதிரியே வருமானம் உங்களை தேடி வந்துருச்சு. அதுக்காக ஒரு 5 ரூபா விட்டுறது. இது உழைச்சு சம்பாரிச்ச காசு. உன்ன மாதிரி வீணா போனவனுக்கு எல்லாம் கிடையாது. பாயா. என்னது, நீ உழைச்சு சம்பாரிச்சியா? பாயால கஷ்டப்பட்டது எனக்கு இல்லடா தெரியும். என்ன சார், மோட்டார் சுந்தரம் புள்ள மாதிரி நின்னுகிட்டு? இல்ல, இன்ஜின் ரிப்பேர் ஆச்சு. என்ன ரிப்பேர்னு தெரியல. ஆட்டோ ஓட்டுற நீ? பிழைக்கும் வழிதான் சார். நானும் ராஜாதி ராஜாவா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எங்க ஃபேக்டரியில குடுக்கற பணம் பத்தல. அதான் உழைச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் கல்யாண வயசுல தங்கச்சி வேற இருக்கு. அதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆட்டோ ராஜாவா சுத்திக்கிட்டு இருக்கேன். சார், மேஜர் ரிப்பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். கார் இங்கேயே இருக்கட்டும், நல்ல மெக்கானிக்கா பார்த்து அனுப்பி வைக்கலாம். அது வரைக்கும் என் வீட்டுக்கு வரீங்களா சார்? அதான் எல்லாம் மூடிட்டிய. வா போலாம். Gentlemen, I hope you like our Indian snacks and coffee. Yes. By the way, what is your good name? My name is Sunday. Sunday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. அவரு வேற கம்பெனி போயிருப்பாரு. Excuse me, can you see the minibus? Oh yes. Sir. Yes. அவங்க நம்ம மினி பஸ் பார்க்கணுமா? Sure, why not? ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர் ராஜா? ஒண்ணும் இல்ல சார். இந்த டான்ஸ் விஷயம் அவங்க கிட்ட எப்படி? இத இங்கிலீஷ்ல சொல்லணும், அவ்வளவுதானே. எஸ் பா. Don't worry, gentlemen and ladies. இந்த பசங்க lovely hearts from Africa is singing India song and dance Mera Bharat Mahan. I dancing, you all singing. Okay, sir? Well, I don't mind. Gentlemen, follow Raghu. Yeah. Mr. Sunday. Yes, please. Last Monday, I met Andy Roberts
We both had idli, medu vada, sambar in Woodland. I see. Lots of time we used it. ராஜா எஸ் சார். என்ன இதெல்லாம்? இல்ல சார், நம்ம ஃபேக்டரியை போய் பார்த்தாங்கன்னா அசந்துருவாங்க, அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். அதை பார்த்துட்டு நேரா வந்து கையெழுத்து போட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருமே தான். ஃபர்ஸ்ட் நம்ம மினி பஸ்ஸை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய போட்டோ அழகா இருக்கு, இது பார்த்திருப்பாங்க சார். சார் உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா ஓகே சார், இல்லைன்னா அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சார் தான். தேங்க்யூ சார். ஆல் ரைட், கோ ஹெட் ப்ளீஸ். ஹலோ, பாட்டு பாடலாமா? பாட்டு பார்க்கலாமா? ராஜா 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 மாதிரி இருக்கான். பாவி பணத்தை எடுத்து வை, இல்ல மிதிச்சிருவேன். ராஜா ஏப்பா, ஓ என்னப்பா காரு சூட்டு கோட்டு ஒரே அமக்கலப்படுத்துற? திருடியா? அடிச்ச நபர் திருடங்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். இப்ப நான் யார் தெரியுமா? யாரு? அசோக் லேலன், ஜெனரல் மேனேஜர். என்னது, லைலான் கம்பெனிக்கு மேனேஜரா? இதான்ப்பா இந்தியாவுல யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. ஏய், இந்த கிண்டல்ல வேணாம். உன்னை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. எங்க ஃபேக்டரியில செக்யூரிட்டி ஆபீசர் போஸ்ட் காலியா இருக்கு, அதுல நீ சேர்ந்துற. என்னது, செக்யூரிட்டி ஆபீசரா? ஆமா. இந்த ஜெயில் வார்டன் மாதிரி காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கையில குச்சியை வச்சுட்டு நிக்க சொல்றியா? முடியாதுப்பா. எப்ப நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஐயோ முடியாதுப்பா. முடியாது 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 முடியாதுப்பா. முடியாது முடியாது. இந்த உலகமே தலைகா இருந்தாலும் சரி, இந்த ஜப்பான் யூனிஃபார்ம் போட மாட்டான். இவர்தான் உங்க புது செக்யூரிட்டி ஆபீசர். இவரை அறிமுகப்படுத்துறேன். இவர் பேர் குமரேசன், இவர் மாரிமுத்து, ஸ்டடி. இவர் ராஜு, இவர் ஆனந்தராஜ், அவர் பேர். எப்படி? எப்பா ஜெயில எல்லாருக்கும் வணக்கம் போட்டு இங்க இவங்க நமக்கு வணக்கம் போறத பாக்குறப்ப கிளிப்பா இருக்குப்பா. கையிடுறா, நான் உனக்கு பாஸ் தெரியும்ல? எஸ் பாஸ். காலையில இருந்து சவாரி கிடைக்கலையே. சரி, ஒரு பேஷண்டாவது வருதான்னு பாப்போம். லேடியா இருந்தா ரொம்ப பெட்டர். என்னம்மா இது, வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியல. உங்களுக்கு என்னம்மா வியாதி? இந்த சிரிப்பு தான் எனக்கு வியாதி டாக்டர். எங்கேயும் வெளியில போக முடியல. சொந்தக்காரங்க சாவுக்கு போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து தப்பா நினைக்கிறாங்க. நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணும். இது ஒரு வியாதி இல்லம்மா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விதமான மூஞ்சி சுளுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த மருந்துமே கிடையாது. எல்லாம் போக போக சரியாயிடும். பட் ஒன் திங், இது சரியாகிற வரைக்கும் நீங்க எந்த சாவு வீட்டுக்கும் போக கூடாது. ஓகே? நான் வரேன் டாக்டர். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஆட்டோ வருமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க முதல்ல யாருங்க வாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ, நான் வாங்க மாட்டேங்க. சரி, நாளை காலையில இதே டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? நிச்சயம் வாங்க. சத்தியமா நான் வரேன், நீங்க போங்க. ஏங்க, டிபன் காஃபி எல்லாம் நாளைக்கு வந்து சாப்பிடுறேங்க. See you. டாடா, பை பை. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ரகு கேட்டான்னு சொல்லுங்க. இது என்ன சின்ன வீடு, உனக்காக நான் வசந்த மாளிகையை கட்டுறேன், ஆட்டோ ஓட்டிய கட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருக்கணும்னு தோணாத உனக்கு? தோணுந்தா? ஆனா டிங் டிங். இன்னைக்கு மட்டும் ஜாலியா இருங்க. ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிப்பீங்களோ அதை நாங்க கொடுத்துடுறோம். ஆட்டோ ஓட்டாம நான் காசு வாங்க மாட்டேன். அக்கவுண்ட்ல போட்டுக்க, சார் அக்கவுண்ட்ல. ஒண்ணு பண்ணுங்க, உங்க காரை என்கிட்ட கொடுங்க, அதுல நான் ஜாலியா சுத்துறேன். நீங்க ஆட்டோவை சுத்துங்க, ரொம்ப த்ரில்லா இருக்கும்.
ஆனா மீட்டர் மேல துணியை சுத்திக்கிட்டு தான் போகணும்.